எல்லாருக்கும் வணக்கம். Hey guys, this is KP Vlogs. Welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டோட குட்டி அப்டேட் வீடியோ தான். அது என்னன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஹேண்ட் கார்டு. ஸோ இது எந்த வண்டிக்கு வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஸோ இது லைட்டாக வந்து ஹேண்டில் வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேரை வாங்கினேன் நான். ஸோ நம்ம ஹேண்டிலில் வந்து லைட்டாக வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து நான் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி உங்களுக்கு டேம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்பாச்சியில். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. 2 டேம்பரையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹேண்ட் கார்டை வந்து ஆல்ட்ரு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஹேண்ட் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரிப்பரை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த நட்டை வச்சு நீங்கள் லைட்டாக வெல்டு பண்ணி விட்டுருங்க. வெல்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்ட் கார்டு போடுறப்போ. ஸோ இதே மாதிரி க்ளீனாக நீங்கள் வந்து வெல்டு பண்ணி க்ளீனாக பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 நட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கேபிளில் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரிப்பரை வெளியே எடுத்துருங்க. க்ரிப்பரை வெளியே எடுத்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஸ்க்ரூ நட்டை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து வெல்டு பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஹேண்ட் கார்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த 12 இன்ச்சு ஸ்க்ரூ போகிற அளவுக்கு நட்டு வச்சு இங்கே வெல்டு பண்ணியாச்சு உள்ளே. அதுக்கப்புறமா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வந்து போடுறதுக்கு முன்னாடி 12 இன்ச்சுக்கு நட்டு முன்னாடி இங்கே ஒரு வாஷரு உள்ள ஒரு வாஷர் வச்சு ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிட்டு, ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஹேண்ட் கார்டு அப்படிங்கிறதால ரொம்ப பெருசாக லென்த்தியாக வருது. இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும், இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ண முடியல. ஸோ அதனால் டேக் வச்சு நல்லா 2 டேக் வச்சு டைட் பண்ணிட்டேன். சேம் அதே பொசிஷன் தான் இந்த பக்கமும். ஸ்க்ரூ வச்சுட்டு இந்த பக்கம் இங்கே ஒரு வாஷர் வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் பிடிக்கிறப்போ இல்லாட்டி கிளச்சு பிடிக்கிறப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ கிளச்சு பிடிக்கிறப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. இது மாதிரி இதில் ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் ஷாப்பில் இந்த வெல்டு பண்ணது தான் ஆக்சுவலாக இதில் வேலையை. மற்றெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சமாக தோணுச்சு, அதை வச்சு பண்ணேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேக் போட்டு இந்த பக்கமும் சரி ரெண்டுத்தையும் வந்து டேக் போட்டு கட்டி வச்சுருந்தேன். ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹார்ட்வேர் கடையில் போயிட்டு ஸோ இந்த எல் கிளாம்ப் வாங்கிட்டு ஸோ இந்த ஹேண்ட் கார்டுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா யூனிவர்சல் ஹேண்ட் கார்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 ட்ரில் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நட்டு போல்ட்டு வாங்கிட்டு ஸோ அதில் போட்டேன். இந்த ஸ்பீடோமீட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இதை 2த்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல் கிளாம்ப் வச்சு அங்கே டைட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 ஹோல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா லுக்கு வேறு லெவலில் இருக்குது, தாறுமாறாக இருக்குது. அந்த டேக் போட்டு ஃபஸ்ட்டு கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லுக்கை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. வந்து இதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை ஆல்ட்ரு வேறு விதமாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டி ப்ராடக்டோட அப்டேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அன்டில் தென் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.